தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உங்களை நன்மையான ஈவுகளினாலும் பூரணமான வரங்களினாலும் நிரப்புவாராக. ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்துவிட்டு தேவன் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்பதை நாமும் பார்த்து அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக நாம் கொண்டு செல்ல ஒரு விசை கண்களை மூடி நம் பரம தகப்பனாகிய பிதாவை நோக்கி, அவர் நமக்கு கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காகவும், அவர் நமக்கு கொடுத்த நல்ல ஈவுகளுக்காகவும், அவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காகவும் ஒரு விசை மாத்திரம். அநேகர் இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் ஆனாலும் ஒரு சிலர் மாத்திரம்தான் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு உயிரோடு இருக்கிறார்கள். நாம் எவ்வளவு விசேஷித்தவர்களாயிருக்கிறோம், எவ்வளவு பாக்கியவான்களாயிருக்கிறோம். அநேக செய்தித்தாள்களில் நாம் பார்க்கும்போது நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, விபத்திலும் தற்கொலையினாலும் பலவிதமான போராட்டத்தினாலும் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையும், இயற்கையான மரணங்களினாலும் விபத்துகளிலும் பலரும் தன்னுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நமக்கு இம்மட்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இம்மட்டும் ஜீவனை கொடுத்து அவருடைய சத்தியத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி ஒரு விசை மாத்திரம், எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலும் பிதாவே, துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இந்நாள் வரைக்கும் எங்களை நிலையிருக்க கிருபை கொடுத்த தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உம்முடைய பிள்ளைகளையும் சந்திக்க நீர் எனக்கு ஒரு தயவு பாராட்டின தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, என்ன வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுக்குமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து சொன்னீரப்பா, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் நீர் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையானது உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை கொடுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனமானது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலுமிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்தபோது சொன்ன ஒரு காரியத்தை குறித்து இன்றும் நாமும் சிந்திக்க போகிறோம். இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலும் இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்கள் மத்தியிலும் தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய திரளான ஜனங்கள் மத்தியிலும் அவர் எப்படிப்பட்ட காரியத்தை தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தினார் என்பது நாம் எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறிந்தது தான். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழிய பாதையில் தன் பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ஜனங்கள் எப்படி பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் அவருடைய அரசாட்சியை குறித்தும் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை ஜனங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடாது என்பதையும் பாவத்திலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதையும் பலவிதமான அற்புதங்களையும் பலவிதமான ஆச்சரியங்களையும் அந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தி இருந்தாலும் அவர் பலவிதமான ஓமைகள் மூலமாகவும் பலவிதமான எடுத்துக்காட்டுகள் மூலமாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் தன்னை பின்பற்றுகிற சீஷர்களுக்கும் அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார்.
அப்படி சொன்ன இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கென்று மனதில் இருந்த ஒரு விருப்பத்தையும் ஒரு ஆசையையும் யாரிடத்திலும் அவர் தெரிவிக்கவில்லை. எப்படிப்பட்ட ஜனங்கள் தனக்கு முன்பதாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்த இயேசு கிறிஸ்துவானவர் அறியாமையினாலும் இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுடைய வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அவருடைய இருள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த வெளிச்சத்திற்கு எப்படி வர வேண்டும் என்கின்ற காரியத்தை குறித்து மாத்திரம், தேவனுடைய பிதாவாகிய ராஜ்யத்தை குறித்து, அதற்கு பங்குள்ள மகளாக எப்படி மாற வேண்டும் என்பதை குறித்து மாத்திரம் அவர் சொல்லுவதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் தன் வாயை திறந்து தனக்கு இருந்த ஒரு ஆசையையும் விருப்பத்தையும் தன்னுடைய வாழ்நாளில், அந்த 3.5 வருட காலம் ஊழியம் செய்த அந்த வாழ்நாளில் முதலாக தன்னுடைய சீஷரிடத்திலும் தன்னுடைய பிதாவினிடத்திலும் தெரிவித்தார். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசை. அவருடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது? அவருடைய ஆசை எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தது? அவர் எப்படிப்பட்ட விருப்பத்தை தன் பிதாவினிடத்தில் தெரிவித்தார்? அப்படிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன காரியத்தை மேற்கொண்டார் என்பதை சுருக்கமாக நானும் உங்களுக்கும் இன்று காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அதிகாரத்திலும் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஜனங்கள் மீது மிகுந்த அன்புள்ளவராகவும் அவர்கள் மீது மிகுந்த பற்றுள்ளவர்களாகவும், ஒரு ஆத்துமாவும் கெட்டு போகாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் தன்னுடைய ஊழியத்தையும் தன்னுடைய பங்கை மாற்றினார். இந்த பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்பதை வேதம் நமக்கு அநேக காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறது. பிதா நம்மீல் வைத்த அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்பதற்காக பிதா எப்படிப்பட்ட அன்பையும் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம் மீது வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி பிதாவானவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினது போல, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே வந்து நமக்காக 33.5 வருட காலம் உயிரோடு இருந்து 3.5 வருட காலம் பாவம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட காரியங்களை என் பிதாவினிடத்தில் இந்த காரியங்களை அவர்களுக்கு தெரிவித்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஆசையும் விருப்பமும் எப்படிப்பட்ட சிந்தை அவருக்குள் இருந்தது என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் முதலில் தன்னுடைய வாயை திறந்து சொன்னார். அவர் எப்படிப்பட்ட அன்பு நம் மீது வைத்திருந்தார், அவருடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாக இருந்தது என்பதை குறித்து இந்த அதிகாரம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், எந்த காரியத்தையும் குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், எந்த காரியத்தையும் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், எந்த காரியத்திலும் உங்களை யாரேனும் மேற்கொண்டு விடுவார்கள் என்பதை குறித்து நீங்கள் ஒருபோதும் கலங்க வேண்டாம் என்கின்ற ஒரு தைரியமான வார்த்தையை, ஒரு தைரியம் நிறைந்த ஒரு நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதிற்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாக சொன்னார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மிகுந்த பலத்துக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியத்தை நம்ம எப்போதுமே நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். என்ன தைரியம்? இயேசு கிறிஸ்து என்கின்ற தைரியம் நம்மோடு எப்போதும் இருக்கிறது என்பதை நாம் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் தொடர்ந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
இப்போ தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக தன்னை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்கள் தன்னையே பெரிய நேசனாக, தன்னையே ராஜாவாக, மேசியாவாக ஏற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் என்ன காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாம் இவர்களுக்கு என்ன காரியத்தை செய்ய போகிறோம், நாம் இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இனி இருப்பார்கள் என்கின்ற வேதனையும் ஒரு தவிப்பும் இயேசு கிறிஸ்துவுக்கு காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றார். பிரியமான தேவஜனமே, இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு வந்த போதிலும் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் குறித்து கலங்கக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் குறித்து வேதனைப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால், நம்மிலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையிலும் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியத்திலும் அதைவிட பெரியவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன காரியம் என்ன பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு என்ன செய்கிறாராம், ஏப்பா என்னுடைய பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குது, அந்த வாசஸ்தலத்தில் உங்களுக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை நான் என்ன செய்ய போகிறேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். எப்படிப்பட்ட அன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு விருப்பம் இருந்தது பாருங்கள். என்னை பின்பற்றுகிற என் ஜனங்கள், என்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய என் ஜனங்கள், நான் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் போஜனத்தினாலும் உடையினாலும் எந்த ஒரு காரியத்தினாலும் கவலைப்படாத இந்த ஜனங்கள் என்னுடைய சத்தியத்தையும் என் பிதாவினுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்பதற்காக என்னை பின்பற்றி வரக்கூடிய இந்த ஜனங்களுக்கு நான் என்ன காரியத்தை செய்ய போகிறேன் என்கின்ற தவிப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். 3ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன காரியம், நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இயேசு கிறிஸ்துவான இந்த காரியத்தை யார்கிட்ட சொல்கிறாரு பாருங்க, தன்னை பின்பற்றக்கூடிய தன்னுடைய ஜனங்களுக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் சொன்னார். எப்போ நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அந்த வாசஸ்தலத்தில் என்னை பின்பற்றுகிற உங்களுக்காக, என்னையே எப்போதும் கதியென்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன், கூட்டிகிட்டு போவேன். இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக அவர்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்தார், ஒரு சத்தியத்தை கொடுத்தார். என்னை பின்பற்றுகிற நீங்கள், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள். என்னுடைய வாசஸ்தலம், என் பிதாவினுடைய வாசஸ்தலத்தில் உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி அந்த வாசஸ்தலத்தில் நீங்களும் நானும் களிப்போடும் சந்தோஷத்தோடும் இருப்போம் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு அவர் அப்படியே விட்டு விடலை. அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக கடைசியில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் செய்த ஜபத்திலும், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக நமக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்காகவும் நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இந்த பூமியில் இருக்கிறோம் என்பதை குறித்து தன் பிதாவினிடத்தில் தன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஊற்றிவிட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வசனத்தையும் சத்தியத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவானவர் ஏறெடுத்த ஜெபந்தான் இந்த யோவான் 17ஆம் அதிகாரம்.
இந்த அதிகாரத்திலும் இயேசு எப்படிப்பட்ட அன்பை நம் இடத்தில் வைத்திருந்தார், எப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை அவர் நம் மீது வைத்திருந்தார், எப்படிப்பட்ட ஒரு ஆசையை நம் மீது வைத்திருந்தார். பிதாவானவர் நம் மீது வைத்த அன்பினால் தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக கொடுத்து இந்த உலகத்தில் எவ்வளவாக அவர் அன்பாக இருக்கிறார் என்பதை காண்பித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நம் மீது எவ்வளவாக அன்பாக இருந்தார் என்பதை தன் பிதாவினிடத்தில் தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிற 1ஆம் வசனத்தில், இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அடுத்து, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நான் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டே வந்தேன்ப்பா. முடிச்சுட்டே வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு காரியம் 6ஆம் வசனத்தை பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து பேசிட்டு வந்த இயேசு கிறிஸ்துவானவர் 14ஆம் வசனத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுனுடைய வார்த்தையை தன்னை பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். அவர் எப்படிப்பட்ட அன்பு நம் மீது வைத்திருந்தார் என்பதை அவர் சொல்றார் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசுவை பின்பற்றுகிற நாம் உலகத்தார் அல்ல என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு அன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு நம் மீது இருந்தது பாருங்க. ஏசப்பா, என்னை பின்பற்றுகிற என் ஜனங்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல என்னுடைய வார்த்தையும் உம்முடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஜனங்களும் உலகத்தார் அல்ல. அதனாலே உலகம் அவர்களை பகைத்தது. ஆனாலும் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை அவர்களை அணுகாதபடிக்கு காத்து கொள்ளும். நம்மை தீமை அணுகக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் சொல்லுகிறார். அவருடைய ஆசை எப்படி இருந்துச்சு பாருங்க. என்னை பின்பற்றுகிற இந்த ஜனங்கள், என் பிதாவின் வார்த்தையை கேட்கக்கூடிய இந்த ஜனங்கள் எந்த ஒரு தீமையிலும் அகப்பட்டு விடக்கூடாது. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஆசை. 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிற காரியம் என்ன? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். போயிட்டு நான் எங்கே இருக்கேனோ அங்கே மறுபடியும் என்ன செய்கிறேன், வந்து உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம மீது வைத்திருந்த அன்பை இவ்வாறாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இப்படியெல்லாம் சொல்லிட்டு நமக்கு உறுதி அளித்த தேவன் 24ஆம் வசனம், யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களும் காணும்படியாக. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏசப்பா, பிதாவே, இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் என்னிடத்தில் அன்பாயிருந்தீர். இந்த உலகம் தோன்றுவதற்கும் படைப்பதற்கு முன்பதாகவே நீர் என்னிடத்தில் அன்பாயிருந்தீர். நீ என்னை மகிமைப்படுத்தி வைத்திருந்தீர். நீர் எனக்கு பலவிதமான காரியங்களை என் மீது திட்டத்தை நீர் வைத்திருந்தீர். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களும் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, நான் எங்கே இருக்கேனோ அங்கே என்னை பின்பற்றுகிற எனக்கு நீர் கொடுத்த இந்த ஜனங்களும் என்னோடு இருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பும் விருப்பமும் ஆசையும் என்னவென்றால், அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இருக்க வேண்டும். தேவனை அறிவதே, தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை அறிவதே நித்திய ஜீவன். நமக்கு நித்திய ஜீவன் வேண்டுமென்றால் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள். நீங்கள் சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் யார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவன், இயேசு கிறிஸ்து தான் அந்த வழி. இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம் என்னவென்றால், அவர் என்ன காரியத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாக உறுதிப்படுத்தினாரோ, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்கென்று நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி என் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டு நமக்கான வாசஸ்தலத்தை இயேசு கிறிஸ்துவானில் எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள, பங்கு கொள்ள நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம், ஆசை என்னவென்பதை அறிந்து, ஏசப்பா உம்முடைய வாசஸ்தலத்தில் நான் உம்மோடு பங்கு கொள்ள நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நானும் உம்மோடு இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய ஆசையும் விருப்பமும் எப்படி பிதாவினிடத்தில் அவர் சொல்லி நிறைவேற்றுவதற்காக போராடினாரோ, அதே போல நாமும் அவரோடு இணைந்து தேவனுடைய வாசஸ்தலத்தில் பங்கு கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ள மகளாக நாம் மாறும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியமாக எப்போதும் தேவனோடு இருந்து சந்தோஷத்தோடும் களிப்போடும் இருப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கிருபையும் தேவன் தாமே நமக்கு தருவாராக. ஆமேன்.